ட்ரெண்ட் லைன் அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன்னா என்ன அண்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மார்க்கெட்டில் எத்தனை டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இது எபிசோட் நம்பர் 2 டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில். அண்ட் உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்டை தனியாக எடுத்துப்போம் அண்ட் லைனை தனியாக எடுத்துப்போம். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மேலே போகும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப் ட்ரெண்டில் ஒரு லைன் மார்க் பண்ணிங்கன்னா அந்த லைனோட பேர் அப் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. கீழே போகும்போது நீங்கள் டவுன் ட்ரெண்டில் அந்த லைனை போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரெண்ட் லைன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப் ட்ரெண்டை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இன்டெப்த்தாக மானிட்டரில் காட்டுறேன். வாங்க மானிட்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டினா அவங்களுக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு நம்ம வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி 100 ரூபா இந்த இடம் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் 100 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 105 ரூபாயில் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 110 ரூபாயில் எடுத்திருக்கு. தெரியுதா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு மாதிரி மேலே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் இப்போ மல்டிபிள் அப்பர் சைடில் சப்போர்ட் எடுக்குது. இதுக்கு பேர் ஹையர் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையர் ஐ பார்த்தீங்கன்னா இதை விட இது ஐ. ஓகேங்களா? ஸோ இதை விட இது ஐ. ஸோ இந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் எப்போ நடக்குதோ அங்கே இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரெண்ட் லைனை நீங்கள் அஃபிஷியலாக எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது டச் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டச் பண்ணியிருக்கேன் அண்ட் செகண்ட் வாட்டி டச் பண்ணும்போது இந்த லைனை நீங்கள் போடணும். இந்த 2 லைனை நீங்கள் ஒரு வாட்டி மார்க் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி ஒரு லைன் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்போல்லாம் ப்ரைஸ் வருதோ ஸோ இந்த இடத்த ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த உள்ள லைன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரைஸை ரிப்ளே மோடில் போட்டுட்டேன். ஸோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு எஸ்எல்என்டிங் பண்ணிவிட்டு மேலே போச்சா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மறுபடியும் இன்கேஸ் இந்த ஃபியூச்சரில் வரும்போது அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்க பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல கீழே வரும்போது ஒரு பையிங் ஆக்டிவிட்டி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ இது ரொம்பவே ட்ரெண்ட் லைன் பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ உங்களுக்கு அப் ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டவுன் ட்ரெண்ட்னா அதுக்கு ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாயில் ஒரு ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா ஸோ அது கீழே வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா விட அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ், இல்லை அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா 96 ருபீஸ் வந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஈஸியாக எழுதிட்டேன். ஸோ அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டில் பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க அண்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போவாங்க. டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு போவாங்க.